யானை திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த யானை திருவிழா நிகழ்ச்சியை வாலண்டரி அசோசியேஷன்ஸ், அதாவது சமூக ஆர்வலர்கள், அவர்கள் இந்தியா முழுவதும் இருப்பவர்கள், டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளிலே இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து நடத்திய இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த இன்றும் நாளையும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் யானைகளை எப்படி வனத்திலே பாதுகாப்பது, அவைகளுக்கு எப்பொழுது ஆபத்து வராமல் தடுப்பது என்பதை பற்றி அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த துவக்க விழா நடைபெற்றிருக்கிறது. பலரும் வனத்துறை அதிகாரிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். வனத்துறை செயலர்களும் அதுபோல் டெல்லியிலே இருந்து வந்திருக்கிற லூயி ஜோசப் போன்றவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாளையும் இது நடைபெறவிருக்கிறது. ஆகவே யானை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான், இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலிருந்து இந்த காட்டுப்பகுதிகளிலே இருந்து அவைகள் வெளிவராமலும் மக்கள் உள்ளே செல்லாமலும் இருப்பதற்காக மின் வேலிகளை எல்லாம் கூட அமைத்து அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த 2022 பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செய்திருக்கிறார்கள். யானைகள் காப்பகம் என்ற 5 காப்பகங்களையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு. அதே நேரத்திலே அவைகளினால் விவசாயிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த கிராமப்பகுதி மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வராமல் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பணி. அந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட ஜெர்மனியில் இருந்து வந்த ஒருவர் வால்பாறை பகுதியில் அவர் தாக்கப்பட்டு அவர் இறந்திருக்கிறார். அவரை வனவிலங்கு அதிகாரிகள் போவனன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் அதை மீறி சென்றதனுடைய விளைவாக அந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. ஆகவே மக்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். வனவிலங்கு அதிகாரிகளும் அதற்கு முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சார்பாக அதை கேட்டுக்கொள்கிறேன்.